friends. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டார்வின் தியரி லமார்க் தியரி ரெண்டுமே பார்த்தோம். அதோட பிரின்சிபல்ஸும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த டாபிக் என்னென்னா வேரியேஷன். ஸோ வேரியேஷன் அப்படின்றது டிஃபரன்ஸ். ஸோ வேரியேஷன் அப்படின்றது பொதுவாக என்ன அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் மதர் கேமெட்லேருந்து உருவாகக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்னு சொல்லக்கூடிய யங் ஒன்ஸ், they are not totally resemblant their parents. அவங்க ஸோ டோட்டலாக பேரண்ட்டாக ரெசம்பிளன்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க, அவங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆவாங்க இல்லைங்களா. அப்போ எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் என்ன ஆகிறாங்கன்னா வித்தியாசப்படுறாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வேரியேஷன். ஸோ இந்த வித்தியாசம் எப்படி வருது அப்படின்னா ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன் டியூரிங் த கேமெட் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபாதர் ஜீன் மதர் ஜீன் ரெண்டும் சேர்ந்து ரீகாம்பினேஷன், காம்பினேஷன்னா ஒரே கேமெட்டு காம்பினேஷனாக வருது. ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாதர் கேமெட்டும் மதர் கேமெட்டும் இணைஞ்சு, அதாவது அந்த ஜீனும் இந்த ஜீனும் மிக்ஸ் ஆகி புதுசாக ஒரு ஜீன் ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரீகாம்பினேஷன். So the sexual reproduction which involves the meiosis helps in recombination of genes during gamete fusion. So this leads to differences in the phenotypic of the offspring from its parents. So this difference are called variation. So நான் beginningலேயே நான் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான எத்தனையோ பல கோடி மக்கள் இருந்தாலும் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வித்தியாசப்படுறோம், அதை தான் நம்ம வேரியேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த வித்தியாசம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீகாம்பினேஷன் ஆஃப் த ஜீன், அதாவது ஃபாதர் ஜீன் மதர் ஜீன் ரெண்டும் இணைஞ்சு புதுசாக ஒரு ஜீனை உற்பத்தி பண்ணுறது தான் நம்ம ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன். அது எப்போ நடக்குது அப்படின்னா மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும் பொழுது நடக்கிறது தான் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அப்போ அந்த வேரியேஷனில் இந்த வேரியேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு எவல்யூஷனே கிடையாது, பரிணாம வளர்ச்சின்றதே கிடையாது. பார்க்குறதுக்கு எல்லா அனிமல்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க, பார்க்குறதுக்கு எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் மாறுபட மாட்டாங்க, வேறுபட மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த வேரியேஷன் தான் ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. சரிங்களா. ஸோ த வேரியேஷன் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபவுண்ட் எமாங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷிஸ் அண்ட் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் த சேம் பேரண்ட். அதாவது ஒரே பேரண்ட்டுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் வேரியேஷன் ஆகிறாங்க, வேறுபடுறாங்க. அதே மாதிரி ஒரே இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒரே ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஹியூமன் ஸ்பீஷியஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லயன் எடுத்துக்கோங்க, லயன் ஸ்பீஷியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா லயனும் ஒரே மாதிரி இருக்குது, இல்லை ஒன்றுலேருந்து ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகுது. கேட் ஃபேமிலி எடுத்துக்கிறோம், கேட்டுங்கிறது ஒரு ஸ்பீஷியஸ், அந்த கேட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் என்ன ஆகிறாங்க டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேரியேஷன். ஸோ வேரியேஷன் இஸ் த டிஃபரன்சஸ் ஃபவுண்ட் among the individual of the same species and the offspring of the same parent. So variation is the raw material which play an important role in evolution. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, வேரியேஷன் தான் ரா மெட்டீரியல் ஆஃப் த எவல்யூஷன். வேரியேஷன் இல்லைன்னா எவல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவல்யூஷன் வுட் நாட் பி பாசிபிள் வித்தவுட் வேரியேஷன். சரிங்களா. ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன், வேரியேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சொமாட்டிக் வேரியேஷன், ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சொமாட்டிக் வேரியேஷன் அப்படின்றது தீஸ் ஆர் த வேரியேஷன் விச் அஃபெக்ட்ஸ் த பாடி, அதாவது நம்ம பாடிஸில் நம்ம டியூரிங் த லைஃப் டைமில் நம்மளுடைய லைஃப் ப்ராசஸ், அதாவது நம்மளுடைய லைஃப் சைக்கிளில் நமக்கு ஏதாவது ஒரு சடனாக ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று நடந்து நம்ம கை காலில் ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த காயம் இல்லை அந்த ஊனம் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பரவ வாய்ப்பு கிடையாது. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டியூரிங் லைஃப் டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஸோ ஒரு கை இல்லாமல் போயிட்டு இல்லை ஒரு கால் இல்லாமல் போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கை இல்லாமையோ கால் இல்லாமையோ போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து பாடி செல்லில் ஏற்படக்கூடிய மாற்றம், பாடி செல்லில் ஏற்படக்கூடிய மாற்றம் இட் கேன் நாட் இன்ஹெரிட்டபிள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கடத்தப்படாது. ஸோ அதான் சொல்கிறேன், தே ஆர் நாட் ஹெரிட்டபிள். இது பரம்பரையாக கடத்தப்படக்கூடிய கேரக்டர் இல்லை, எது சொமாட்டிக் வேரியேஷன். பிகாஸ் அது எதனால் நடக்குதுன்னா ஒரு என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு நடக்கக்கூடியது. பட் ஜெர்மினல் வேரியேஷன், அதாவது ஒரு எக்லேயோ ஒரு ஸ்பெர்ம்லேயோ ஒரு ஓவம்லேயோ
ஒரு மாற்றம் நடந்தது அப்படின்னா அது டெஃபினட்டாக அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படும். இட் இஸ் இன்ஹெரிட்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ germinal variation, these variations are reduced in germ cells of organisms. They are inherited. So they may be present in ancestors or may occur suddenly. ஸோ germinal variation, continuous variation, discontinuous variation அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாத்தா பாட்டி இருக்காங்க, அடுத்தது அம்மா அப்பா, அடுத்தது அவங்க குழந்தைங்க இல்லைங்களா. இப்போ தாத்தா பாட்டியோட கேரக்டர் அந்த பர்டிகுலர் பேரன் பேத்திக்கு இல்லை அவங்களோட குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம கண்டினியூஸ் வேரியேஷன். அதாவது ஸ்கின்னோட கலராக இருக்கட்டும், ஐயோட கலராக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், இது என்ன ஆகும்னா ஹெரிட்டபிளாக ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் வேரியேஷன்ஸ் விச் அக்கர் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன். They are also called as fluctuating variations. They occur by gradual accumulation in a population. Example, skin color, height and weight of an individual, color of the eyes, etc. ஸோ இது வந்து கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னா சடன் சேஞ்ச், அதாவது ஒரு மியூட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ்ரேஸ்னாலேயோ காமா ரேஸ்னாலேயோ நம்ம செல்லில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால் நமக்கு வரக்கூடிய மாற்றத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சடன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். திடீர்னு நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய வேரியேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், தீஸ் ஆர் சடன் சேஞ்ச் which occur in an organisms due to mutation. மியூட்டேஷன் அப்படிங்கிறது திடீர் மாற்றம் நிகழ்வு. ஸோ தே டு நாட் ஹாவ் எனி இன்டர்மீடியேட் ஃபார்ம்ஸ். தீஸ் லார்ஜ் வேரியேஷன்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எவல்யூஷன். ஸோ இதனால் எவல்யூஷனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. கண்டினியூஸ் வேரியேஷனில் நமக்கு வந்து எவல்யூஷன் நடக்குது. பட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் திடீர்னு ஏற்படுறது, அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், அடுத்த ஜெனரேஷனுக்கு அது வந்து கடத்தப்படாமையும் போகலாம். சரிங்களா? சடனாக ஒரு ஃபாதர் மதருக்கு ஒரு திடீர்னு ஒரு வேரியேஷன், அதாவது அந்த கரு வளர்ச்சியின் போது ஏற்படுற மாற்றத்தினால ஒரு 6 விரல் இருக்கிறவங்களால நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட பரம்பரைக்கு அந்த 6 விரல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவனோட குழந்தைக்கு அந்த 6 விரல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதே ஒரு ஸ்கின் கலர், பேரண்ட்ஸ் கலராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கு அந்த ஸ்கின் கலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறோன்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்டு கண்டினியூஸ் வேரியேஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேலியோபாட்டனி. நெக்ஸ்ட்டு டாபிக் பேலியோபாட்டனி. பேலியோபாட்டனினா என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம அனிமல்ஸ் வந்து புதையுண்ட அனிமல்ஸை கண்டுபிடிச்சி இது இந்த வருஷத்தில் வாழ்ந்தது, இதுக்கு இன்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி பிளான்ஸை பற்றி, பிளான்ஸ் இந்த வருஷத்தில் வாழ்ந்துருக்கலாம், பிளான்ஸ் இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது, ஸோ இது இந்த ஃபைலமில் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறது தான் வந்து பேலியோபாட்டனி. ஸோ பேலியோபாட்டனி இஸ் derived from Greek words Paleon, that means old, and botany, the study of plants. So it is a branch of paleontology that deals with recovery and identification of plants remaining of geographical past. அதாவது பாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பிளான்ட்ஸ் எங்கேயாவது புதையுண்டு இருந்திருந்தாலோ அதோட ஃபாசில்ஸ் கிடச்சாலோ அதை வச்சு நம்ம இந்த பிளான்ட்டோட கேரக்டர்ஸ் இதுவாக இருக்கலாம், இது வந்து இந்த ஃபைலத்தில் சேர்ந்தது, இது வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதனை பற்றி எல்லா டீட்டெயிலையும் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேலியோபாட்டனி. சரிங்களா? ஸோ த பிளான்ட் ஃபாசில்ஸ் இஸ் எனி ப்ரிசர்வ்ட், அதை தான் நான் சொன்னதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். A plant fossil is any preserved part of a plant that has died long back. பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பிளான்ட்டோட ஃபாசில் கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்து அதோட லைஃப் ஸ்டைலு, அதோட இது எப்படி இருந்திருக்கும், லைஃப் சைக்கிள் எப்படி இருந்திருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும், அதோட ஏதாவது அது பெனிஃபிட்டான பிளான்ட்டா, அதுலேருந்து எதாவது மெடிசின்ஸ் இருந்திருக்குமா, அது என்ன ஃபைலமஸாக இருந்தது, அதோட லீஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும், அது டைகாட்டா மோனோகாட்டா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கொஷினுக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஃபாசிலை வச்சு. சரிங்களா? இதுக்கு தான் பேர் பேலியோபாட்டனி. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தே த்ரூ லைட் ஆன் phylogeny and evolution of plants. அந்த பிளான்ட்டோட எவல்யூஷனை பற்றி இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அந்த பிளான்ஸோட கிங்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிங்டம் பிளான்ட் இல்லைங்களா, பட் அதோட ஃபைலம் என்ன, சரிங்களா, அதோட கேரக்டர் என்னவாக இருந்திருக்கலாம். இப்போ பிரயோஃபைட்ஸா, டெரிட்டோஃபைட்ஸா, ஜிம்னஸ்பேமா, ஆஞ்சியோஸ்பேமா, அவன் ஆல்கியா இல்லை ஃபங்கையா அப்படின்னு சொல்லி நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதோட அனாட்டமியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அனாட்டமினா அதோட ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா, லீஃப் ஸ்ட்ரக்சர், அதோட ரூட் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம்மு, அது எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேலியோ பாட்டனி. சரிங்களா, இதோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்பர் மேரியா வோன் ஸ்டான்பர்க், அவர் தான் வந்து பேலியோ பாட்னியோட ஃபாதர்னு சொல்லலாம். 1 மார்க்ஸில் மேபி கேட்கலாம், நீங்கள் வந்து அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1761 to 1838. சரிங்களா. ஸோ ஹி எஸ்டாப்ளிஷ் போமியன் நேஷ்னல் மியூசியம் இன் பிரேக். அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு நேஷ்னல் மியூசியம் வந்து அவர் வந்து மாடல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்னென்ன ஃபாசில் பிளான்ஸோட ஃபாசில்ஸ் என்னென்ன கிடச்சதோ அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி அது வந்து என்ன கிங்டமில், அதாவது பிளான்ட் கிங்டமில் அது என்ன ஃபைலமில் இருக்கும், அதோட கேரக்டர் இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அதை வந்து அவர் வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேலியோ பாட்டனிக்கு. அடுத்தது நம்ம நாட்டில் இந்தியாவோட ஃபாதர் யார் அப்படின்னா பிரிபால் ஜஹானி அப்படிங்கிறவர் தான் யார் அப்படின்னா இந்தியாவோட பேலியோ பாட்டனியோட ஃபாதர். சரிங்களா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா he presented his research on 2 different areas of paleobotany, the anatomy and morphology of paleozoic ferns. ஃபர்ன்ஸ்னால் பூவாத தாவரங்கள்னு சொல்லணும்னா அழகுக்காக தொட்டியில் எல்லாம் செடியில் வளர்த்துறோம், அதை தான் நம்ம ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றின ஃபாசில்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது இவருடைய வேலையாக இருக்குது. இன்னொன்று வந்து த ஃபாசில்ஸ் பிளான்ஸ் ஆஃப் த இண்டியன் கோண்ட்வானா ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேலியோ பாட்டனி, அதோட இம்பார்ட்டன்ஸு, அதோட ஃபாதர் யார், இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபாசிலைசேஷன். இப்போ ஃபாசில்ன்றோம் இல்லைங்களா. அப்போ ஃபாசில்னால் புதையுண்ட பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புதையுண்ட பொருளில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அனிமல்ஸ் வந்து நடந்து போனால் கால் அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஃபாசிலாக அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பல வருடங்கள் கூட பூமிக்கு அடியில் புதைஞ்சிருச்சு சரிங்களா, அதோட எலும்பு கூடு அது ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அதையும் நம்ம ஒரு ஃபாசிலாக கன்சிடர் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு ஃபாசில் தான். சிலதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஸ் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை கடலுக்கு அடியிலையோ இருக்கிறது, அது கடலில் நிறைய உப்பு தானே, உப்பு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டர், அதே மாதிரி ஐஸ் வந்து ப்ரிசர்வேட்டர். நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீசரில் வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் விழுந்திருக்கிற அனிமல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதாகிடாது. ஸோ அது ஒரு ஃபாசில். ஸோ இது மாதிரி நிறையா கைண்ட்ஸ் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் இஸ் அ ராக் இஸ் கால்டு ஃபாசிலைசேஷன். எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபாசிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ ஃபாசிலைசேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பெட்ரிஃபிகேஷன், மோல்ஸ் அண்ட் காஸ்ட், கார்பனைசேஷன், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா minerals like silica slowly penetrates and replace the original organic tissues and form of rocks like fossils. இப்போ ஒரு அனிமல் இறந்துருச்சுப்பா, இறந்து மண்ணில் விழுந்துடுச்சு. ஸோ அது மேலே காற்றுப்படும், இப்போ ஏதாவது ஒன்று பட்டு அது மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறையா லேயர்ஸ் வந்து மூடிடுச்சு. இப்போ மூடினதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கா, அதாவது சிலிக்கான்ற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அரிச்சிட்டு அதற்கு பதிலாக அந்த அனிமலை வந்து ஒரு ராக் லைக் ஃபாசிலாக மாற்றிக்குது. சரிங்களா. அப்போ ஹார்டாக மாற்றிக்குது, அந்த ஃபாசில் வந்து ஹார்டாக மாற்றிக்குது. ஸோ திஸ் மெத்தட் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பெட்ரிஃபிகேஷன். ஸோ திஸ் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன் கேன் ப்ரிசர்வ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட். ஸோ மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். போன்ஸ் இப்போ எலும்பு கூடலாம் மண்ணுக்கடியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது மோல்ட் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா replica of plant or animal is preserved in sedimentary rock.
ராக்குக்கு அடியில் இல்லைங்களா, நம்ம கல்லுக்கு அடியிலையோ இதுக்கு அடியிலையோ புதஞ்சு கிடக்கிற அனிமல்ஸ் வந்து மோல்ட் அண்ட் காஸ்ட். அதோட அச்சு வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும் இல்லைங்களா. When the organism get buried in sediment, it is dissolved by underground water, leaving a hollow depressions called mold. ஸோ அது என்ன, அது அந்த உயிரினம் அழிஞ்சு போயிடுது, அதை அடிச்சுக்கிட்டு கூட போயிடும். பட் அது புதஞ்சு அந்த இடத்தோட தழும்பு இருக்குது இல்லைங்களா, கால் தடம், அந்த மாதிரி அதோட இடம், அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மோல்ட் அண்ட் காஸ்ட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், இட் ஷோஸ் த ஒரிஜினல் ஷேப் பட் டஸ் நாட் ரிவல்ஸ் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வச்சு நம்ம அதோட ஒரிஜினல் ஷேப்பை கண்டுபிடிக்க முடியும், பட் அதோட ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அது புதஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ ஒரு நல்ல ஒரு மாவு பிசைஞ்சு அது மேலே நம்ம கையை வச்சு அழுத்தினோம்னா எடுத்துருவோம். இப்போ அதோட அச்சு வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதுதான் மோல்ட் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அனிமல்ஸ் வந்து அதோட அச்சு இருக்கும், கால் தடமோ அச்சோ இருக்கும், பட் அதோட அதோட உறுப்பு, உடல் உறுப்பு எல்லாமே என்ன ஆகிடுது, அழிஞ்சிருது. அந்த அச்சு மட்டும் இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து மோல்ட் அண்ட் காஸ்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ப்ரிசர்வ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் வைக்கிறோம்னா ப்ரிசர்வேஷன், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா. அந்த மாதிரி அம்பர் அப்படிங்கிறது ஒரு லிக்விடு. அதாவது நம்ம இந்த டைனாசர் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கொசுவை தான் காட்டுவாங்க. இப்போ அந்த கொசு வந்து ஒரு மரத்தில் ஓட்டிகிட்ருக்கோம். அது எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனாசர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கொசு. அந்த மரத்தில் பார்த்தோம்னா அந்த லிக்விடுக்குள்ளே அந்த கொசு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ அந்த லிக்விட் என்ன அப்படின்னா அதுதான் அம்பர். ஒரு பிளான்ட்டு செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு லிக்விடு தான் அம்பர். இப்போ எப்படி ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் மாதிரி சில மரத்துலேருந்து கசியும் இல்லையா, பிசின் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த மரத்துலேருந்து கசிகிற அந்த பிசினுக்கு என்ன பேருன்னா அம்பர். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பூச்சியோ இல்லை ஏதாவது ஒரு உயிரினமோ விழுந்துருச்சுன்னா உயிரினம் செத்துரும். பட் ஒன் திங், அதோட பாடி வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அழிஞ்சு போகாமல் கெட்டு போகாமல் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிது. சரிங்களா. ஸோ அதுதான் அம்பர், ஐஸ் ஆர் அம்பர். ஸோ தே ப்ரொடெக்ட் த ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் டிகே, அதாவது மக்கி போகாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ த என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் ப்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம அதில் எது விழுந்தாலும் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுது, பல வருடங்களுக்கு அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் அப்படின்னா அழுத்தம் அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லைங்களா, அழுத்தம். அப்போ வந்து when a organism dies and hard parts of their bodies settled as the bottom of the sea, செத்தோன்னா சீலர் வந்து என்ன ஆகிடுதுன்னா பாட்டமில் போய் விழுந்தது. ஸோ அது அந்த இடத்துல விழுந்தோன்னா அது மேலே என்ன ஆகிட்டே இருக்கும், மண் வந்து மூடிட்டே இருக்கும் இல்லைங்களா, சவர்டு பை செடிமெண்ட்ஸ். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் செடிமெண்டேஷன் கோஸ் ஆன் கண்டினியூஸ்லி அண்ட் ஃபாசில்ஸ் ஆர் ஃபார்ம். அதே மாதிரி எல்லாம் வந்து அது மேலே படர்ந்து 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 நிறைய லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணிடுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செடிமெண்ட். சரிங்களா. அடுத்தது இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். இது என்னென்னா ஸோ த precipitation of the minerals takes place which later on infiltrate the cell wall. The process is brought about by several minerals elements such as silica, calcium carbonate. அதாவது ஒரு இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாடி வந்து இத்தனை எலமெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணும். என்னென்ன அப்படின்னா சிலிக்கா, கால்சியம் கார்பனேட்டு, மெக்னீஷியம் கார்பனேட் இதெல்லாம். ஸோ the hard parts are dissolved and replaced by these minerals. இப்போ நம்ம பொதுவாக ஒரு மரக்கட்டையோ ஏதாவது ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னா அது மக்கி போய்டும், உள்ளே பார்த்தோம்னா வெறும் மண்ணு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பரீட் அண்ட் டெட் அண்ட் பரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதைக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உள் பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்ன ஆயிருக்குன்னா மண் போய் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. மண் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் லைக் சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் அதெல்லாம் அழிச்சிட்டு டிஷ்யூஸ் எல்லாம் அழிச்சிட்டு இதுங்க போய் அதை என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பதிலாக இந்த மினரல் சப்ஸ்டன்சஸ் போய் அதை ரீப்ளேஸ் பண்ணுறனால இதுக்கு என்ன பேருனா இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அப்புறம் இந்த லிவிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஸ்டின், அதையும் பார்த்துக்கோங்க. மோர் டு நோன் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம், வேரியேஷன் பார்த்தோம், வேரியேஷனோட டைப்ஸ் பார்த்தோம், பாலியோ பாட்டனி பார்த்தோம், ஃபாசிலைசேஷனோட டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் பார்க்கலாம். அடுத்தது ஆஸ்ட்ரோபயாலஜி, எத்தனோபாட்டனி
இது 3 டாப்பிக்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.